உலகில் ஆங்கில மேடை ஷேக்ஸ்பியரும் தெய்வப் புலவர் திருவள்ளுவரும் சந்தித்துக் கொண்டால் என்ன பேசிக் கொள்வார்கள் என்பதை ஒரு காட்சி கோப்பாக பார்க்கலாம் வாங்க. இம்மேதைகள் இருவரும் நவீன காலத்திற்கு கால பயணம் செய்து வந்துள்ளனர். என்னடி இது? இன்னைக்கு முக்கியமான நாள், இன்னும் யாருமே வரல. அப்படி என்னடி இன்னைக்கு முக்கியமான நாள்? அதுக்குள்ள மறந்துட்டியா? இன்னைக்கு நம்ம காலேஜோட ஆனுவல் டே. ஆமால்ல? All the world's a stage, and all the men and women merely players. They have their exits and their entrances, and one man in his time plays many parts, his acts being 7 ages. அங்க யாரோ வர்ற மாதிரி தெரியுதே. ஆமாடி, பாக்குறதுக்கே வெளிநாட்டுக்கார மாதிரியே தெரியறாரே. சரி வா, நம்ம கிட்ட போய் பார்க்கலாம். What happened? Where am I? Oh my heavens! This place looks strange. ஹலோ சார், நீங்க யாரு? இங்க எப்படி வந்தீங்க? பாக்குறதுக்கே வித்தியாசமா இருக்கீங்க. Hello, young ladies. By the way, what are you saying? யாரு இவரு? இங்கிலீஷ் எல்லாம் பேசுறாரு. ஆனா இவரை நான் எங்கேயோ பார்த்த மாதிரியே தெரியல. இவரு தெரியலையாடி உனக்கு? இவர் தாண்டி இந்த கிரேட் வில்லியம் ஷேக்ஸ்பியர். இவர் தான் ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் டிராமான்னு கூட சொல்லுவாங்க. இவர் எழுதின த மெர்டன் ஆஃப் வெனிஸ் டிராமா கூட நம்ம சிலபஸ்ல படிச்சிருக்கோமே. உனக்கு ஞாபகம் இல்லையா? இல்லையடி. உனக்கு எதுதான் ஞாபகத்துல இருந்துச்சு? Can you please tell me where am I? And who are you, young ladies? சார், you are in the campus of Vivekananda College of Arts and Science, and we are students of this college. Is it so? How did you come to this place, sir? We just couldn't believe our eyes. I too don't know, dear. When I was rearranging the manuscript of Romeo and Juliet, suddenly I fell asleep. When I woke up, I'm here. It looked like a dream. என்னடி சொல்றாரு? ஒண்ணும் இல்லடி. மேனுஸ்கிரிப்ட ரீஅரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தப்போ தூங்கிட்டாராம்டி. திடீர்னு கண் விழிச்சு பார்த்தா இங்க வந்து நிக்கிறாராம். அப்படியா? ஆச்சரியமா இருக்கே. Why so much lighting and decoration? Is there any wedding celebration? No, sir. Today we are celebrating the annual day of our college, sir. Is it so? Will you join our celebration? It's pleasure to me. Our college welcome you, sir. உடுக்கை இழந்தவன் கை போலாங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. என்ன மாயை இது? நான் எந்த இடத்திற்கு வந்துள்ளேன்? பார்ப்பதற்கே வித்தியாசமாக உள்ளதே. ஹே, அங்க பாரு, யாரோ ஒரு முனிவர் வர்ற மாதிரி இருக்கு. ஆமா, இவரையுமே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல. இந்த வாட்டி எனக்கு கரெக்டா ஞாபகம் வந்துருச்சு. வர்றது நம்ம தெய்வ புலவர் திருவள்ளுவர். அப்படியா? என்ன ஒரு ஆச்சரியம். நம்ம காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு 2 ஃபேமஸ் பீப்புள் வந்திருக்காங்களா? ஆமாடி, நம்ம உண்மையிலே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா புடைத்து. ஐயனே, தாங்கள் எப்படி இங்கு வந்தீர்கள்? யாம் வள்ளுவன், உலகில் சிறந்த குரலிலக்கியத்தை படைத்தவன். யார் நீங்கள் குழந்தைகளே? எந்த இடம் இது? நான் நேற்று குரலிலக்கியத்தில் கல்வி அதிகாரத்தை படித்துக் கொண்டிருந்த போது நித்திரையில் ஆழ்ந்து விட்டேன். கண் விழித்து பார்க்கையில் இங்கு இருக்கிறேன். இது உண்மையோ? உண்மைதான் ஐயனே. எந்த இடம்? பார்ப்பதற்கே கல்வி சாலை போன்றுள்ளது. ஆமா ஐயனே, இதுதான் விவேகானந்தா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. நாங்கள் அதில் பயிலும் மாணவிகள். அப்படியோ? மிக்க மகிழ்ச்சி. இன்றையது விழாவா? சிற்பங்களும் தோரணங்களும் சிறப்பாக உள்ளது. ஆமா ஐயனே, இன்னைக்கு எங்க கல்லூரியோட ஆண்டு இறுதி நாள் கொண்டாட்டம். இந்த ஆண்டு புதிதாக நாங்கள் எங்கள் கொண்டாட்டத்தில் இயந்திர மனிதனையும் சேர்த்துள்ளோம். தாங்களும் வருகை தருகிறீர்களா ஐயனே? என்ன இயந்திர மனிதனா? வியப்பாய் உள்ளதே. நான் உறுதியாக தங்கள் விழாவிற்கு வருகை தருகிறேன் குழந்தைகளே. ஆமாம், யார் அவர்? பார்ப்பதற்கு வேறு கிரகத்தை சேர்ந்தவர் போல் தெரிகிறாரே. ஐயனே, அப்படி சொல்லாதீர்கள். அவரும் தங்களை போன்றொரு சிறந்த புலவர். ஆங்கில நாடகத்தின் தந்தை. சானட் என்ற கவிதை வடிவத்தை பிரபலமாக்கியதில் முக்கிய அங்கம் வகித்தார். Who is he? He looks like a sage. Sir, he is our country's great poet Thiruvalluvar, the writer of Thirukkural, the great book of Nam. Interesting. Welcome, sir. அவர் என்ன கூறுகிறார் குழந்தைகளே? தங்களுக்கு வணக்கம் தெரிவிக்கிறார் ஐயனே. வணக்கம் தோழரே, தங்களை சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வாரும் கல்லூரி விழாவிற்கு செல்லலாம். He asked you to join us, sir. Yeah, sure, young ladies. Let's go to the event. என்ன இது? வெயில் இப்படி கடுமையாக வாட்டுகிறது. நான் வாழ்ந்த காலத்தில் வேநீர் காலம் எத்தனை சிறப்பாக இருக்கும் தெரியுமா? ஐயனே,
சுற்றுச்சூழல் மாசுபாட்டால் பருவகாலம் மாறி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இனிமேல் வெயிலும் மழையும் அதிகமாகத்தான் இருக்கும். என்ன கொடுமை இது! இத்தனை தொழில்நுட்ப வளர்ச்சி இருந்த போதிலும் சுற்றுச்சூழலை பேணுவதற்கு வழி இல்லையா? இருக்கிறது ஐயனே, ஆனால் அதை சரியாக செய்வதற்கு போதிய விழிப்புணர்வு தான் இல்லை. அப்படியோ? Wait. What are they doing with their box in their hand? They are taking selfie, sir. What? Selfie? What is selfie? Selfie means taking a photograph of oneself with a mobile phone. Is it? Then what is a mobile phone? It is an electronic device. Helps to communicate with people, sir. Amazing. How advanced here the life is. என்னதான் முன்னேற்றம் இருந்தாலும் மக்கள் பல பேர் பொழுதுபோக்குல தான் நேரத்தை வீணடிக்கிறாங்க. ஆமாம், உண்மையிலே காலம் மாறி போய்விட்டது. ஆம் ஐயனே, மக்கள் அதிலும் குறிப்பாக மாணவர்கள் பொழுதுபோக்கிலேயே மூழ்கி தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்தி தேவையில்லாத பிரச்சனைகளை சிக்கிக்கிறாங்க. அடடே, இது கண்டிப்பாக கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒன்று. What did you say, young lady? Oh, that is, they are indulging too much in entertainment. How sad. I can understand you, young lady. Thank you, sir. Now let's enter the auditorium. Wow, well done. Thou shining star of wit and will, thy performance doth outshine the brightest minds. Thank you so much, sir. அடடே, மிக சிறப்பு. தங்களது கல்லூரி நிகழ்ச்சி எமக்கு மிகவும் பிடித்திருந்தது. இதோ உங்கள் எதிர்கால வாழ்க்கைக்காக என்னுடைய பாணியில் 2 வரிகள். உழைப்பும் கல்வியும் இணைந்தடின் மாணவன் உயர்வது மிக்க நன்றி ஐயனே. And also thank you so much, sir. நீங்கள் கூறிய கருத்துக்களை நினைவில் கொள்வோம். என்னதான் தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்தாலும் இக்காலத்தில் தங்களை போன்ற மேதாவிகளை காண்பது மிக கடினம். இருக்கட்டும், நீங்கள் முன்பு இயந்திர மனிதன் பற்றி கூறினீர்கள் அல்லவா? எங்கே அவர்? நாங்கள் அவரை காண முடியுமோ? நிச்சயமாக ஐயனே. அறிவா நானோ 1000 அறிவா முன்போல் பொன்மான் கிடைத்தாயம்மா சும்மா விடுமா ராஜா. என்ன ஒரு விந்தை! மனிதனைப் போல் நடந்து கொள்கிறது. What a miracle. It walks, speaks and does everything like human. Yes, sir. இது மனிதனைப் போல் நடந்து கொள்கிறது என்றால் கண்டிப்பாக மனிதனைப் போல் தவறு செய்யக்கூடிய பண்பையும் பெற்றிருக்கும். ஆகவே குழந்தைகளே, இதனை எச்சரிக்கையுடன் கையாள வேண்டும். தங்களது வேண்டுகோளுக்கு இணங்க ஐயனே. என்ன ஆசிரி, நம்ம எப்படி இங்க வந்தோம்? நாம மரத்தடியிலே தூங்கிட்டோம்னு நினைக்கிறேன். அப்போ ஷேக்ஸ்பியரும் திருவள்ளுவரும் இங்க வரலையா? என்னடி உளர்ற? அவங்க எதுக்கு இங்க வர போறாங்க? அவங்க செத்து எத்தனை வருஷம் ஆச்சு? ஒண்ணும் இல்லடி. அப்போ நான் கண்டதெல்லாம் வெறும் கனவா? உனக்கு ஒரே கனவு காண்றதே வேலையா போச்சு. தொழில்நுட்பம் வளரட்டும், ஆனால் மனிதம் மறையக்கூடாது. அறிவு அதிகரிக்கட்டும், ஆனால் அறம் குறையக்கூடாது. வேகம் அதிகரிக்கட்டும், ஆனால் வாழ்க்கையின் மதிப்பு மறக்கக்கூடாது.